ஹாய் காய்ஸ், ஆஃப்டர் லாங் டேஸ் இப்போ நம்ம ஒரு ரெசிபி பார்ப்போமா. ஸோ தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு அம்மா ஒரு 2.5 கிலோ கிட்டேன்னு நினைக்கிறேன் கனிஞ்ச பழமாக வாங்கி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக இருக்குது. அது போக இது பவுல் ஃபுல்லாக நிறையா வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஒயிட் இருக்கும் இல்லையா, இந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு பவுலும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லா தக்காளியும் அரிஞ்சாச்சு. ஃபுல்லாக எல்லா தக்காளியுமே அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ போயிட்டு அம்மா ஸ்பெஷல் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இது தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம். இதில் நான் வந்து நம்ம செஞ்சு வச்சு ஒரு 1 வீக் 2 வீக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சட்டியை வச்சு அது வந்து காஞ்சிருச்சு. நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் வந்து இது கெட்டும் போகாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஊறுகாய் மாதிரி வச்சுக்கணுன்னா நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2.5 கிலோ தக்காளிக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எத்தனை எம்எல்மா எண்ணெய் இருக்கும்? 1/4 லிட்ரு எண்ணெய். அதில் வந்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நிறைய போட்டுக்கலாம். அது பேர் என்ன? கடுகு. கடுகு நிறைய போட்டுக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய் இப்படி தான் நுர வரும். கடுகு நிறையா போட்டேன். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே நம்ம இந்த தக்காளியை டேரெக்டாக ஆட் பண்ண வேண்டியதான். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டோடனே தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லா தக்காளியும் உள்ளே போட்டோமா. இது வந்து நம்ம தக்காளியை கட் பண்ணப்போ அந்த ஜூஸு அதை கீழே ஊற்றிடக்கூடாது. அதையும் சேர்த்து இதில் ஊற்றிடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லா ஜூஸும் இறங்கியிருக்கும்ல. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா சுண்டி வரணும். நல்லா தொக்கு மாதிரி, தொக்கை விட நல்லா இன்னும் திக்காக வரணும். வந்தக்கப்புறம் நம்ம இறக்கி நல்ல ஒரு கண்ணாடி ஜாரில் வந்துட்டு நீட்டாக அதை துடைச்சிட்டு நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 2 வீக்ஸ் கிட்டே நம்ம வச்சுக்கலாம். சைடில் வந்து இட்லிக்கு தக்காளி குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் டின்னர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.